பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஆராதிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்போம். இந்த நாளிலே நம் அனைவரையும் காண வந்திருக்கின்ற ஆண்டவரை ஆராதிப்போம். குடும்பங்களை ஒன்று சேர்க்கின்ற ஆண்டவரை ஆராதிப்போம். கணவன் மனைவி உறவுகளை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவரை ஆராதிப்போம். மக்களுடைய செல்வங்களை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவரை ஆராதிப்போம். குழந்தை பாக்கியங்களை தருகின்ற ஆண்டவரை ஆராதிப்போம். உலகில் இருக்கின்ற அனைவருக்குமே அமைதியை தருகின்ற ஆண்டவரை ஆராதிப்போம். நம்முடைய தேவனை போற்றுவோம், புகழ்வோம். தந்தையை ஆராதிப்போம், தூய ஆவியாரை ஆராதிப்போம், இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்போம், தம்ம திருத்துவத்தை ஆராதிப்போம். அனைவரையும் வாழச் செய்கின்ற கடவுளை ஆராதிப்போம். நமக்காக அவருடைய அன்னையை தந்த கடவுளை போற்றுவோம். அன்னை மரியாளை நம் மத்தியிலே நம் அனைவருக்கும் தாயாக மாற்றி அவருக்காக நன்றி செலுத்துவோம். நம் அனைவரையும் வழிநடத்த பல புனிதர்களையும் பலவிதமான அருள்களையும் தந்து காத்து வருகின்ற ஆண்டவரை ஆராதிப்போம். மறை சாட்சிகளை தந்திருக்கின்ற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடவுளின் அன்பை உலகறிய காட்ட தன்னையே கையளித்த கிறிஸ்துவை ஆராதிப்போம். இரத்தம் சிந்திய முறையிலே அவர் கல்வாரியிலே பலியானதை நினைத்து ஆராதிப்போம். இரத்தம் சிந்தா முறையிலே திருப்பிடத்திலே ஒவ்வொரு நாளும் திருப்பலின் வழியாக நம்மை காண வருகின்ற கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இதோ நற்கருணை ஆண்டவர் முழு அன்பையும் முழு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தருகின்ற கடவுள் இவரே. இவரை நாடி வருகின்ற அனைவரையும் கைவிட மாட்டார் என்கின்ற உறுதியோடு விசுவசிக்கின்ற அனைவரையும் தேடி வருகின்ற கடவுள் இவரே. என்றுமே நம்மோடு இருந்து நம் வழிநடத்துகின்ற ஆண்டவர் இவரே. அனைவரும் சேர்ந்து ஆண்டவரை, மூவர் தேவனை இப்பொழுது சேர்ந்து முழந்தால் படியிட்டு ஆராதிப்போம். தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் நம் அனைவரையும் தேடி வந்திருக்கின்ற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே,
பலவீனமான நாட்கள் ஆண்டவரே, பலம் தருகின்ற தேவனாக எங்களை தேடி வந்திருக்கின்றீரே, நன்றி ஆண்டவரே. குடும்பத்திலே பலவிதமான சரிவுகள் ஆண்டவரே, அனைத்தையும் சீர்படுத்துவதற்காக எங்கள் குடும்பங்களை தனிப்பட்ட விதத்திலே தேர்ந்தெடுத்து இந்த வென்றதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. உறவுகளிலே ஏற்றத்தாழ்வுகள் ஆண்டவரே, உறவுகளை சரிபடுத்த எங்கள் இல்லங்களை நாடி வந்திருக்கின்ற ஆண்டவரே உமக்கு நன்றி. சமுதாயத்திலே பலவிதமான தோல்விகள் ஆண்டவரே, எடுக்கின்ற முயற்சிகளை வெற்றி இல்லை ஆண்டவரே. ஆனாலும் கூட தளர்ந்து விடாதே, நான் இருக்கிறேன் என்று ஆறுதல் வார்த்தையை தருகின்ற ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவே, கணவன் மனைவி உறவிலே பலவிதமான நிர்பந்தங்கள் ஆண்டவரே, பலவிதமான சஞ்சலங்கள் ஆண்டவரே, அனைத்தையும் சீர்படுத்தி உறவுகளை மேம்படுத்த எங்கள் இல்லம் தேடி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. மருமகள் மாமியார் பலவிதமான கொடுமைகள் ஆண்டவரே, அனைத்தையும் நீர்தாமே பார்த்து அவர் மத்தியிலே அன்பையும் அமைதியும் பரிவையும் ஒற்றுமையையும் தருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. குடும்பங்களை ஆராதிப்பதற்காக, குடும்பங்களை நேசிப்பதற்காக, விரும்புவதற்காக, குடும்பங்களை போற்றுவதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குடும்பங்களை ஏற்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். குடும்பங்களை பிள்ளை செல்வத்தால் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. எளிய எங்கள் குடும்பங்களை இன்று காண வந்திருக்கின்றீரே ஆண்டவரே நன்றி. எங்கள் ஜெபங்களை இன்று கேட்க வந்திருக்கின்றீரே ஆண்டவரே நன்றி. ஒருவர் மற்றவருக்காக வாழ்ந்து மறிக்க அன்பு என்பதை நிலையாக தருகின்றீரே ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் குடும்பங்களை உம்முடைய இறக்கைகளின் கீழ் வைத்து பாதுகாத்தருளும் ஆண்டவரே. எந்த ஒரு தீங்கோ பொல்லாக்கோ எங்கள் குடும்பங்களை நாடி விடாமல் சேர்ந்து விடாமல் நீர்தாமே தற்காத்து பாதுகாத்தருளும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை சுற்றிலும் உம்முடைய சேனைகள் தூதர்கள் ஒன்றாக இருந்து காவல் காப்பார்களாக. என்றும் நாங்கள் தளர்ந்து விடாதபடி, நம்பிக்கை இழந்து விடாதபடி எங்கள் குடும்பங்களை எல்லாம் பாதுகாத்து ரட்சிப்பீராக ஆண்டவரே. உம்முடைய புனிதர்கள் கூட்டம் எங்கள் அனைவரையும் வாழச் செய்வதாக. உம்முடைய தாய் எங்களுக்கு படிப்பினை தருவாராக, எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருவாராக. உம்முடைய மன்னக தந்தை தூய சூசையப்பர் எங்களுக்கு ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ள வேண்டிய அருளை தருவாராக. இதன் வழியாக ஆண்டவரே, நீ விரும்புகின்ற குடும்பங்களை சாட்சியுள்ள குடும்பங்களாக வாழ்ந்து காட்ட வேண்டிய அருளை தந்து எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய வரங்களால் நலன்களால் நிரப்பி என் குடும்பங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்து உம்மை என்றும் போற்றவும் புகழும் எங்களுக்கு வல்லமை தந்து காத்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக, நற்கருணை ஆண்டவர் வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவர் நம் அனைவரையும் தேடி வந்திருக்கின்றார். ஒரு முக்கியமான செய்தியை தருவதற்காக என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏதோ ஒரு வாடிக்கையாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம் ஆராதனையில் பங்கு பெறுகின்றோம் என்பதற்காக அல்ல. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஆண்டவர் ஒரு புதிய செய்தியை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். இந்த வாரம் ஆண்டவர் நமக்கு தரவிருக்கின்ற செய்தி என்ன? யோசித்து பார்ப்போம். இன்றைய நாள் புனிதருடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து அதை ஆரம்பித்தால் அதனுடைய செய்தி கண்டிப்பாக நம் அனைவருக்கும் புரிய வரும். சாட்சிய வாழ்வு, அதிலும் ஒரு படி மேலாக மறை சாட்சி என்று அழைக்கின்ற விட்னஸ் லைஃப் இன் விட்னஸ். யாருக்காக நாம் சாட்சி பகர வேண்டும் என்கின்ற கேள்வி. யாருக்கு என்றால் கிறிஸ்துவிற்காக. கிறிஸ்துவுக்கு சாட்சி பகர, கத்தோலிக்கத்திற்கு சாட்சி பகர, கிறிஸ்தவத்திற்கு சாட்சி பகர, நம்முடைய குடும்பங்கள் அமைதிக்கு சாட்சி பகர என்று ஆண்டவர் அழைக்கின்றார். ஆங்கிலத்திலே நாம் அனைவரும் கூறுவோம் மார்டர் என்று ஒரு வார்த்தை. அதற்கு இணையான அர்த்தம் விட்னஸ் என்று கூறுவார்கள், சாட்சி என்று அழைப்பார்கள். இந்த மறை சாட்சிகள் என்ன பெருசா செஞ்சிட்டாங்க அப்படின்னா, அவர்கள் இயேசுவை பிரதிபலித்தார்கள். they imitated Christ. கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, யதார்த்தத்தின் மூலமாக, அன்பின் மூலமாக, பரிவின் மூலமாக, கொடுத்தலின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்தார்கள். அதனால்தான் அவர்களை சாட்சி என்று கூறுகின்றோம், மறை சாட்சி என்று அழைக்கின்றோம். எதற்காக இறந்தோம் என்கின்ற அர்த்தம் அறிந்தவர்கள் அவர்கள். நிறைய பேர் சூசைட் பண்ணிப்பாங்க. சூசைட் பண்ணிக்கும் போது எதற்காக இருந்தோம் என்பது அவங்க மட்டும் தான் தெரியும்.
ஆனால் அதில் அர்த்தம் இருக்குமா என்றால் தெரியல, எப்படின்ட்டு நம்ம ரொம்ப கணிக்க முடியாது. ஆனால் மறைசாட்சிகள் எதற்காக இருந்தார் என்பதற்கு அவர்களுக்கு அர்த்தம் தெரியும். கிறிஸ்துவிற்காக, இயேசுக்காக ஏன் சாகணும், இயேசுவிற்காக என்று நிறுத்திவிட்டால் அங்கே அர்த்தம் புரியாது. அடுத்தது, இயேசுவின் அன்பிற்காக, இயேசு ஒருவர் மற்றவருக்காக கொடுத்த அந்த அன்பிற்காக, அவர் எவ்வாறு கல்வாரியிலே இறந்து தொங்கி உயிர் விட்டாரோ, மக்களுடைய மேம்பாட்டிற்காக, மக்களின் முன்னேற்றத்திற்காக, அன்பை இன்னும் அதிகமாக வாரி ஊற்றுவதற்காக, மீட்பதற்காக ஒரு மறைசாட்சியாக மாறினாரோ, கடவுளின் அன்பிற்கு ஒரு சாட்சியாக இருந்தாரோ, அதுபோன்று ஒவ்வொரு மறைசாட்சிகளும் கடவுளின் அன்புக்கு சாட்சி பகர்ந்து இறந்தார்கள். அர்த்தம் உண்டு. இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடுகின்ற மாக்சிமிலியன் கோல்பே ரொம்ப ஒரு சிறந்த ஒரு மறைசாட்சி. மாக்சிமிலியன் கோல்பே போலந்து நாட்டில் பிறக்கிறார். ஒரு பிரான்சிஸ்கு சபையில் சேர்ந்து ஒரு துறவியாக மாறுகிறார். 1918ஆம் ஆண்டு ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார் மாக்சிமிலியன் கோல்பே. அன்னை மரியாள் மீது மிகுந்த பக்தி உடையவர் அவர். அன்னை மரியாளை பற்றி அதிகமாக பாடல்கள் பாடியவர் அவர். போலந்து நாட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 95 விழுக்காடு மக்கள் கிறிஸ்துவ மக்கள், கத்தோலிக்க மக்கள். 95 விழுக்காடு, அவ்வளோ பேர், மொத்தமாக நிறைய பேர் கத்தோலிக்க மக்கள் அங்கே தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கத்தோலிக்க மக்கள் எப்படி வளர்ந்தார்கள் என்றால் இப்படிப்பட்ட புனிதர்கள் வழியாக வளர்ந்தார்கள். ஏற்கனவே கத்தோலிக்க இருந்திருக்கும், ஆனால் இந்த சாட்சியத்தின் வாழ்வின் காரணமாக ஆண்டவருடைய இரக்கம் அங்கே தான் ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி இரக்கத்தின் வழியாக அனைவரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு ஒரு வித்தாக போலந்து நாட்டுடைய வித்தாக மாக்சிமிலியன் கோல்பே அமைகிறார். ஒரு அன்னையின் பக்தராக இருக்கின்ற அவர் ஒரு மூமெண்ட் ஆரம்பிக்கிறார், ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். த நைட் ஆஃப் இம்மாக்குலேட் என்று ஆரம்பிக்கிறார். அமல உற்பவின் வீரர் சபை என்று ஒன்றை ஆரம்பிக்கிறார், ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். இதன் வழியாக அன்னையை பற்றி, அவருடைய இரக்கத்தை பற்றி, அமல உற்பவத்தை பற்றி, தூய்மையை பற்றி எல்லாம் கவிதைகள், கட்டுரைகளும் எழுதுகிறார். அவரை நாசி கும்பல் 1941ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி சிறைப்பிடித்து செல்கிறார்கள். சிறைப்பிடித்து சென்ற பிறகு அவரை ரொம்ப ஒரு உக்கிரமான ஒரு கேம்ப் இருக்குது, அது பேர் தான் அவுஸ்விட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நெட்டில் கூட பார்த்துருப்பீங்க. அவுஸ்விட்ஸ் கேம்ப் இருக்கிற கேம்ப்லேயே அதான் ரொம்ப மோசமான கேம்ப். அந்த ஒரு முகாமிலே இவரை அவர்கள் வதைக்கிறார்கள். ஏறத்தாழ 2 வாரங்கள் அவருக்கு உணவு தராமல், குடிக்க தண்ணி கொடுக்காமல் வதைக்கிறார்கள். ஆனால் அந்த வதைக்கும் சித்திரவதையிலும் கூட அவர் அன்னை மரியாளுக்கு புகழ் கீதங்கள் பாடிக்கொண்டு, அங்கிருக்கின்ற மக்களுக்கு ஆறுதல் வார்த்தையில் கூறிக்கொண்டு கிறிஸ்துவை போதித்துக் கொண்டிருக்கிறார். பூச வைக்க முடியாது. ஒரு குருவானவர் ஆர்வமாக இருக்கின்றார் பூசை வைப்பதற்கான, பூச வைக்க முடியல. ஆனால் அந்த நேரத்தில் அன்னை மரியாளுக்கு புகழ் கீதங்கள் பாடிக்கொண்டு மக்களை தேற்றுகிறார். அப்போதான் ஒரு நாள் வருது, ஒரு ஆளை கொல்றது கூட்டு வராங்க. அப்போ அவருடைய ஓலம் அவருடைய காது கேட்டுகிறது. கத்துறார், மை ஃபேமிலி, மை சில்ட்ரன், அதான் அவருடைய கவிதை. கத்துறார், என் குடும்பம், என் குழந்தைகள் என்று கத்துக்கிறார். அந்த குடும்பத்தில் மனைவியும் இருப்பாங்க. என் குழந்தைகள் என்று கத்துறார். அப்படி இந்த ஓலம் உண்மையான ஓலம் என்பது அவருடைய மாக்சிமிலியன் உள்ளத்தை தொடுது. அவருக்கு ஒரு பேர், அவங்க மாக்சிமிலியன் கோல்பெல்லாம் கூட மாட்டாங்க. அவங்க உள்ள ஒரு நம்பர் இருக்கும், 16670, அதான் அவருடைய நம்பர், 16670. இவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நெட்டில் கூட போய் பாருங்களேன். மாக்சிமிலியன் கோல்பே அந்த ஒரு நபரை அப்படியே பின்னாடி தள்ளிட்டு அவருடைய இதயத்தை கை காப்பார். நான் வரேன், இவருக்கு பதிலாக நான் வருகிறேன். நம்முடைய பாவத்திற்கு பதிலாக கிறிஸ்து வந்தது போன்று, நம்முடைய பாவத்திற்கு கழுவாயாக கிறிஸ்து தன்னையே மறையாக மாற்றிக்கொள்கின்ற பொழுது, சாட்சியாக மாற்றிக்கொள்கின்ற பொழுது, அதுபோன்று மாக்சிமிலியன் கோல்பே இயேசு கிறிஸ்துவை உண்மையாக ஏற்றுக்கொண்டவர் அந்த மகனை பின்னாடி தள்ளிவிட்டு, நான் வர, என்னை கொல்லுங்க என்று சொல்வார். அப்போ தான் அவர் கார்போனிக் ஆசிட் இன்ஜெக்ஷன், ஒரு மிக கொடிய ஒரு கேஸ் இன்ஜெக்ஷன், அதை போட்டு அவர் கொல்றாங்க. 14ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1941ஆம் தேதி இறக்கிறார். அங்கு இறந்த அவர், அதோடு அவருடைய வாழ்க்கை வரலாறு முடியல, அங்கே தான் ஆரம்பிக்குது. அதன் வழியாக போலந்து மக்கள் எண்ணற்றவர்கள்
இப்படிப்பட்ட ஒரு தியாக பணியிலே தன்னை இணைத்துக் கொள்கிறாள். நிறைய பேர் சிஸ்டர்ஸ் ஆனாங்க, நிறைய பேர் ஃபாதர்ஸ் ஆனாங்க. இவர் யூதர், நிறைய பேர் வந்து ஃபாதர்ஸ் ஆறாங்க. எதற்காக என்றால் கடவுளின் பணியை தொடர வேண்டும். மாக்சிமிலியன் கோல்பே நமக்கு முன்னோடியாக இருந்திருக்கின்றார், கிறிஸ்துவை போன்று வாழ்ந்திருக்கின்றார், அவரை போன்று நாமும் வாழ வேண்டும் என்று நிறைய பேர் மனமுவந்து வருகிறார்கள். ஒரு விட்னஸிங் லைஃப், சாட்சிய வாழ்வை மேற்கொள்கிறார். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சாட்சிய வாழ்வு. இரண்டாவது சாட்சிய வாழ்வு பார்த்தீங்கன்னா எடித் ஸ்டைன், ஒரு அம்மா. அவங்க வந்து ஹீப்ரூவில் இஸ்ரேலில் பிறந்தவங்க. ஆனால் ஒரு யூத பெண் அப்படியே மற்ற ஊருக்கு வராங்க, ஜெர்மனிலாம் வராங்க. அவங்களுடைய பேர் வந்து மாற்றப்படுகிறது. சென்ட் ட்ரீசா பெனடிக்டா ஆஃப் த கிராஸ் என்று தன்னுடைய பேரை அவர் சபையிலே சேர்ந்த பிறகு அந்த பேரை வைக்கிறார்கள். இந்த அம்மா வந்து ஒரு சிறந்த நர்ஸ், மிகப்பெரிய குடும்பம். அவங்க அப்பா வந்து டிம்பர் ஷாப் வச்சுருக்காரு, பெரிய டிம்பர் ஷாப் வச்சுருக்காரு. இதெல்லாம் இருந்தால் கூட, இவ்வளோ வசதி இருந்தால் கூட அவளை சிறைபிடித்து செல்கிற பொழுது ஒன்றுமே இல்லாமல் நிர்கதியாக போகிறாங்க. இவங்க ஷிவஸ் நன், அவங்க வந்து ஒரு அருட்சகோதரியாக இருக்காங்க, கார்மேல் மடத்து ஒரு அருட்சகோதரி அவங்க. காரணம், இவள் ஒரு யூத பெண் என்பதற்காக அழைத்து சென்று அவரையும் அந்த கொடுமையாக அந்த சித்திரவதையிலே அதே மாதிரி நாசி கேம்பில் தான் போடுறாங்க. பாருங்கள், ரெண்டு பேருக்கு ஒத்துமையை பாருங்கள். மறுபடியும் அவரை சித்திரவதை செய்து அவரையும் கொள்கிறார், அந்த பாய்சனஸ் கேஸ் கொடுத்து கொள்றாங்க. கிறிஸ்துவிற்காக சாட்சியாக மரிக்கிறார் எடித் ஸ்டைன். அதன் மூலமாக யூரோப்பிய பாதுகாவலர்கள் இவரையும் ஒருவராக கருதுகிறார்கள். பாருங்கள், எவ்வளோ பெரிய உயர்வை கடவுள் தருகின்றார். கிறிஸ்துவுக்காக சாட்சி பகிர்கின்ற பொழுது கிறிஸ்து யாரையும் அப்படி விட்டுட மாட்டார். இவரை முன்னிறுத்தி நாம் செய்கின்ற பணியிலே நமக்கு எவ்வளவுதான் சரிவுகள் வந்தாலும் கூட கடவுள் நம்மை உயர்த்துவார் என்பதற்கு இப்படிப்பட்ட புனிதர்கள் நமக்கு சான்றாக இருக்கிறார்கள். மூன்றாவது மிகப்பெரிய சான்று யாருன்னா தூய லாரன்ஸ். 10ஆம் தேதி நம்ம கொண்டாடணும். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதினா லாரன்ஸ் ஃபீஸ்ட் தான். இந்த லாரன்ஸ் ஃபீஸ்ட்னால எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து ஏழைகள் மீது அன்பானவர் என்று சொல்வார்கள். ஏன்னா திருச்சபை சொத்து இவங்க தான் என்று வலேரியன் பெரிய பேரரசன் முன்பாக இவங்க தான் திருச்சபையின் சொத்து என்று எல்லாத்தையும் வாரி வழங்கிட்டு சொன்னதுனால வலேரியன் ரொம்ப கோபமாகி இவரை போட்டு ரோஸ்ட் பண்ணி கொல்லுவான். அந்த இரும்பு கிரில்லில் போட்டு அவரை போட்டு எரிய விடுவான். மெதுவாக தீயை போட்டு எரிய விடும்போது இவர் சொல்வார், மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட், நான் ஒரு பக்கம் வெந்துட்டேன், என்னை வேக வைங்க அடுத்த பக்கம். கிறிஸ்துவுக்காக சாட்சியாக இருக்கின்ற அவர் இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் வாழ்ந்த பொழுது அப்பொழுது இந்த பாப்பரசர் சிக்ஸ்தூஸ், 2ஆம் சிக்ஸ்தூஸ் என்று அழைக்கப்படுவார். அவரையும் வலேரியன் பிடிச்சி கூட்டிட்டு போகிறான். பாப்பரசருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ மரியாதை இருக்கும், நிறைய வந்து அவர் வந்து மக்கள்லாம் விழுந்து கும்பிடுவாங்க அப்படிலாம் இருக்குது. அந்த காலத்தில் வேத கலாபனை அவர் கிறிஸ்துவ என்று சொல்லிவிட்டால் போதும், அவள் தான் கொன்றுவாங்க. வலேரியன் அந்த சிக்ஸ்தூஸை, பாப்பரசர் சிக்ஸ்தூஸை அழைத்து கொண்டு செல்கிறான். செல்லுகின்ற பொழுது டீக்கன் லாரன்ஸ் கேட்பார், திருத்தொண்டர் லாரன்ஸ் கேட்பார், என்னது நீங்கள் எப்படி போகலாம், உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக திருத்தொண்டன் இல்லாமல் நீங்கள் எப்படி உங்கள் பணியை செல்லலாம் என்று கேட்பார். என்ன பணி? அவர் தன்னையே பலியாக செலுத்த போகிறார். அப்படிப்பட்ட பலியிலே நீங்கள் ஒரு திருத்தொண்டன் இல்லாமல் எப்படி செல்லலாம் என்று கேட்கிறார். அப்போது சிக்ஸ்தூஸ் போகும்போது சொல்லிட்டு போவார், இன்னும் 3 நாட்கள் நீ என்னை பின்தொடர்வாய் என்று சொல்வார். ஏன் ஏசப்பா சொல்லையா, நீ இன்னும் 3 நாளில், இன்னும் கொஞ்ச நாளில் என்னை மறுதளிப்பேன் என்று சொல்லி, அது மாதிரி ஒரு மிகப்பெரிய வார்த்தை சொல்கிறார், இன்னும் 3 நாளில் நீ என்னை பின்தொடர்வாய். எப்படி? நான் எவ்வாறு மறைசாட்சியத்தின் முத்தம் கொடுத்து ஏற்றுக்கொள்கின்றேனோ அது போன்று நீயும் ஏற்றுக்கொள்வாய் என்பதை முன்னறிவித்து செல்கிறார். இவரும் அதே போன்று 3 நாட்களுக்கு பிறகு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்து இறக்கிறார். இப்படிப்பட்ட சாட்சிகள் இருந்ததன் காரணமாக மட்டுமே திருச்சபையானது வளர்ந்தது. இன்றும் எத்தனையோ சாட்சிகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனால்தான் திருச்சபை வாழ்கிறது. திருச்சபை வந்து அப்படியே சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு நல்ல கடலில் போட்டு தூங்குறது இல்லை. திருச்சபை ஒவ்வொரு நாளும் ரத்தம் சிந்துகின்ற பொழுதுதான் திருச்சபை இன்னும் அதிகமாக வீரியமாக வளர்கிறது. நாம் சந்திக்கின்ற சவால்கள் நமக்கு ஒரு சாட்சிய வாழ்வை தருகின்றது. நம்மில் எத்தனை பேர் இந்த சாட்சிய வாழ்விற்கு தயாராக இருக்கின்றோம்? கிறிஸ்துவுக்கு, அவருடைய அன்பிற்கு, அவர் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கைக்கு, அவர் தந்திருக்கின்ற வாழ்க்கைக்கு, அவர் தந்திருக்கின்ற குடும்பத்திற்கு, உறவுகளுக்கு சாட்சிகளாக நாம் எப்படி நம்மையே மாற்றிக்கொள்கின்றோம்? இரத்த சாட்சிகள் என்பது இறந்த பிறகுதான் வர வேண்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவே நாம் சாட்சி பகிர முடியும். பவுலடிகளார் செய்து காட்டினார். தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் இறக்கப் போகிறார் என்பது தெரியும், ஆனால் அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக எத்தனையோ முறை இறந்து பிழைத்தார். அப்படி சாட்சி பகர்ந்தார். அப்படிப்பட்ட
சாட்சிய வாழ்விற்காக கடவுள் நம்மை அழைக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார், மகனே மகளே, நான் உன்னை அழைத்திருக்கின்றேன். இப்படிப்பட்ட நிர்பந்தமான சூழ்நிலையிலே நீ எங்கே சென்றாய்? நீ எங்கே போன? நான் உன் கூட தானே இருக்கேன், நீ ஏன் பயப்படுற? நான் உன்னோடு இருக்கின்றேன், கவலைப்படாதே, உன்னை நான் பாதுகாப்பேன், உனக்கு ஒன்றா நான் பக்கத்தில் இருப்பேன், நீ என்னை அழை, என்னை பார், உற்றுப்பார், கற்றுக்கொள்வாய் என்று ஆண்டவர் ஆதங்கத்தோடு கேட்கின்ற வார்த்தைகள் பாடலாக பாடுவோம். அன்புள்ள சீடனுக்கு என்கின்ற பாடலை அனைவரும் பாடுவோம். அன்புள்ள சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உனை பின் தொடர்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ? அன்புள்ள சீடனுக்கு ஆண்டவர் நம்மை பாற்று கேட்கின்றார், என் அன்பு சீடனே, சீடத்தியே, நான் துணையாக இருக்கின்ற பொழுது நீ எங்கே சென்றாய்? என்னை பின்பற்றுவேன் என்று கூறினாயே, திருமுழுக்கின் வழியாக, நற்கரனின் வழியாக, ஒவ்வொரு திருவருட்சாத்தின் வழியாக என்னுடைய சீடனாக இருப்பேன் என்று கூறினாயே, எங்கே சென்றாய்? குடும்பத்திலே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே எந்த விதமான பிளவும் இருக்கக்கூடாது என்று கூறினாயே, இன்பத்திலும் துன்பத்திலும் நான் இருப்பேன் என்று கூறினாயே, எங்கே சென்றாய்? உறவுகள் மத்தியிலே பிளவு தேவையில்லை என்று கூறினேனே, ஒருவர் மற்றவருக்காக உயிரை தியாகம் செய்து சொன்னேனே, நீ பிரிந்து விட்டாயே, எங்கே சென்றாய்? இறந்து விட்டார்கள் உறவிலே, எனக்கு எல்லாம் போய்விட்டது என்று பரிதவிக்கின்றாயே, நான் இருக்கின்றேனே, எங்கே சென்றாய் என்று ஆண்டவர் கேட்கின்ற ஆதங்கமான குரல் நம்முடைய காதலை விழட்டும். தொடர்ந்து பாடுவோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன், சீடன் என்ற உறவை தந்து திருநிலைப்படுத்தி நின்றேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன், சீடன் என்ற உறவை தந்து திருநிலைப்படுத்தி நின்றேன். பலவீனன் உன்னை கண்டு வருந்தாதே, பலம் தர நான் உண்டு கலங்காதே. பலவீனன் உன்னை கண்டு வருந்தாதே, பலம் தர நான் உண்டு கலங்காதே. தொடர்ந்து போராடு, தோல்விகளோடு ஏற்றுக்கொள்ள உன் நண்பன் நான் உண்டு, உன் நண்பன் நான் உண்டு. அன்புள்ள சீடனுக்கு நாம் தேடித் திரிகின்ற செல்வங்கள் அழிந்துவிடும், உலக மாயைகள் அழிந்துவிடும், ஆனால் அழியாத ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். பல தருணத்திலே சாட்சிய வாழ்விற்கு பதிலாக நாம் நம்முடைய வாழ்க்கையை சின்னபின்னமாக மாற்றிக்கொள்கின்றோம். தேவையற்ற உறவுகளை நாம் தேடிக்கொள்கின்றோம், தேவையற்ற வழிகளை பற்றிக்கொள்கின்றோம், கீழ்த்தனமான சிந்தனைகள் மூலமாக நம்முடைய குடும்பத்தையே சிதைக்கின்றோம், ஆன்மாவை அழித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் சொல்கின்றார், தேவையற்றதை விட்டுவிட்டு தேவையான எண்ணெய் மட்டும் பற்றிக்கொள். உலகம் தருகின்ற இன்பமெல்லாம் குப்பை என கருது, பவுலை போன்று குப்பை என கருது. அதன் வழியாக
உண்மையான இன்பமாகிய என்னை அடைந்து கொள்வாய். அதன் வழியாக நீ சீடனாக மாறுவாய். மாக்சிமிலியன் கோல்பே போன்று, எதிச் ஸ்டைனை போன்று, லாரன்ஸை போன்று நீயும் சீடத்தியாக மாற முடியும் என்று ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உலகம் தருகின்ற இன்பமெல்லாம் குப்பை என ஒதுக்கிவிடு என்று பாடுவோம். உலகம் தருகின்ற இன்பமெல்லாம் குப்பை என ஒதுக்கிவிடு. உயிரே போனாலும் இறை விருப்பம் நிறைவேற்ற உறுதியெடு. உலகம் தருகின்ற இன்பமெல்லாம் குப்பை என ஒதுக்கிவிடு. உயிரே போனாலும் இறை விருப்பம் நிறைவேற்ற உறுதியெடு. துன்பத்தில் தளரா மனம் கொண்டு உயரத்தை ஜெபத்தால் வென்று விடு. துன்பத்தில் தளரா மனம் கொண்டு உயரத்தை ஜெபத்தால் வென்று விடு. பகைமை உனில் வேண்டாம், அன்பால் உலகை வென்றிடவே தொடர்ந்து போராடு. நீ தொடர்ந்து போராடு. அன்புள்ள சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம். உனை பின் தொடர்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. அன்புள்ள சீடனுக்கு. ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார், நீ திருமுழுக்கின் வழியாக என்னோடு இணைந்தாய், திருப்பூசலின் வழியாக என்னோடு கலந்தாய். ஒவ்வொரு நாளும் நற்கருணை வாங்குவதன் வழியாக நீ என் நானாக மாறினாய். உன்னுடைய உள்ளத்திலே களங்கங்கள் இருந்தாலும் கூட, அழுக்குகள் இருந்தாலும் கூட, ஒப்புரு அருட்சாதனத்தின் வழியாக அதை நீ மாற்றிவிட்டாய். தூய்மையாக மாறினாய். தூய ஆவியை பெற்றுக்கொண்டாய். இன்னும் பல அருட்சாதனைகளை பெற்றிருக்கின்றாய். இப்படிப்பட்ட நீ உன் வாழ்க்கையில் வருகின்ற சாதாரண நிலைகளை பார்த்து ஏன் பயப்படுகின்றாய்? ஏன் கலங்குகிறாய்? இதோ பார், உன் முன்பாக என்னுடைய தூதர்கள், என்னுடைய பிள்ளைகள், மறைசாட்சிகள், எதற்கும் அஞ்சாமல் துணிந்திருந்து மண்ணுலக வாழ்வு மட்டுமல்ல விண்ணுலக வாழ்வை நோக்கி சென்றார்கள். அதன் வழியாக இன்றும் என்னோடு நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் திருச்சபை அவர்களை புனிதர் என்ற நிலைக்கு உயர்த்துகிறது. அவள் சிந்திய இரத்தம், அவள் விட்ட மூச்சு, இறுதி மூச்சு அனைத்துமே நான் அறிவேன். போராட்டத்தின் மத்தியிலே அவர்கள் நிரூபித்து காட்டினார்கள். இணைச்சட்ட நூல் 15ஆம் அதிகாரம் 7, 8 இறைவார்த்தையை வாசிக்கின்றோம். இணைச்சட்ட நூல் 15ஆம் அதிகாரம் 7, 8. உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டிலுள்ள எந்த நகரிலாவது உன் சகோதரன் ஒருவன் வறியவனாயிருந்தால் உன் வறிய சகோதரன் மட்டில் உன் உள்ளத்தை கடினப்படுத்தாதே, உன் கையை மூடிக்கொள்ளாதே. மாறாக அவனுக்கு உன் கரத்தை தாராளமாய் காட்டு, திறந்து காட்டு. அவன் தேவைக்கு ஏற்ப எவ்வளவு தேவையானாலும் கடன் கொடு என்று நான் கூறியிருக்கின்றேன். நான் சொன்ன வார்த்தைகள். இதை ஏற்றுக்கொண்ட என்னுடைய பிள்ளைகள் வறியவருக்கு கரம் நீட்ட தயங்காமல் சாட்சிகளாக மாறினார்கள். மாக்சிமிலியன் கோல்பே வறியவனாக இருந்த அந்த மனிதனுக்கு சாட்சியாக இருந்தால் அவருடைய வாழ்க்கைக்கு பதிலாக தன்னையே தியாகம் செய்தான். என்னுடைய மகன் என்று நான் மார்தட்டி கூறக்கூடிய அளவிற்கு சாட்சி பகர்ந்தான். எதிச் ஸ்டைன் ஒரு மிகச்சிறந்த ஒரு அருட்சகோதரி, நர்ஸ். இருந்தாலும் கூட அந்த மத்தியிலே வாழ்ந்த அந்த சாதாரண குடும்பத்தின் மத்தியிலே
தன்னையே முழுமையாக தியாகம் செய்து வாழ்ந்தாள். இன்று என்னுடைய பிள்ளை என்று நான் மாறுதட்டி கொள்ள முடியும். எடித் ஸ்டைன் என்னுடைய மகள் என்று நான் கூறுகின்றேன். லாரன்ஸ் மிகச்சிறந்த சாட்சியத்தை தந்தார். இதன் வழியாக திருச்சபையை கொண்டாடச் செய்திருக்கின்றேன். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 13ஆம் இறைவார்த்தையிலே நான் கூறுகிறேன், தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 13 நான் கூறியிருக்கின்றேன், தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்று நான் சொன்னேன். அதை ஏற்றுக்கொண்ட என் பிள்ளைகள் அதன்படி வாழ்ந்தார்கள். அதன் வழியாக அவர்கள் நிலைத்து வாழ்கிறார்கள். இறந்து விட்டார்கள். மற்றவர் பார்வையிலே ஒருவன் செத்தான், ஒருவனுடைய டிக்கெட் முடிஞ்சிருச்சு, கதை முடிஞ்சிருச்சு என்று நினைத்தார்கள். நாசி கும்பல் நினைத்தது ஒரு சாமியார் செத்துட்டான் என்று நினைத்தது. ஆனால் அவனை ஒரு வித்தாக மாற்றி திருச்சபையை இன்னும் பலப்படுத்தினேன். அவன் வழியாக, மாக்சிமிலியன் கோல்பை வழியாக இன்னும் எத்தனையோ குருமார்களை உருவாக்கினேன், அருட்சகோதரி உருவாக்கினேன். எடித் ஸ்டைன் வழியாக அன்பை வித்திட்டார்கள், வித்தாக மாற்றினார்கள். அதன் வழியாக அன்பு முளைத்தெழுந்தது. லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 24ஆம் இறைவார்த்தை, தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாக்சிமிலியன் கோல்பே தன் உயிரை துச்சமென கருதினார். எடித் ஸ்டைன் துச்சமென கருதினார். சிக்ஸ்தூஸ் செல்கின்ற பொழுது, நீங்கள் எப்படி இந்த பழியை செலுத்த முடியும், ஒரு திருத்தொண்டன் இல்லாமல் எப்படி செலுத்த முடியும் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு 3 நாளில் பின்தொடர்வாய் என்று கூறியதை, தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை துச்சமென இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வர். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வர் என்று நான் கூறிய வார்த்தைகளை என் பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டார்கள். நீ ஏற்றுக்கொண்டாயா? ஏற்றுக்கொண்டால் அதை வாழ்ந்து காட்டுகிறாயா? வாழ்ந்தால் அதை பறைசாற்றுகின்றாயா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து என்று கேட்கின்றார். சாட்சிய வாழ்விற்காக அழைக்கின்றார். நாம் ஆண்டவரின் சாட்சிய வாழ்விற்கு தயாரா? நம்முடைய குடும்பத்திலே நாம் சந்திக்கின்ற குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய நம்மால் முடியுமா? என்னை எதிர்த்து வருகின்ற பகைவரையும் நான் அன்பு செய்ய முடியுமா? கிறிஸ்தவன் என்று நான் கூறுகின்ற பொழுது நானே மற்றவருக்கு பகைவனாக மாறுகின்றேன். நான் கிறிஸ்தவனா? பகைவனை நான் பகைவனாக பார்க்கின்றேன். நான் கிறிஸ்தவனா? என்னை எதிர்த்து வருகின்றவர்களை நான் அழித்து விட வேண்டும் என்று நினைக்கின்றேன். நான் கிறிஸ்தவனா? நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனா, ஏற்றுக்கொண்டவளா என்று ஆண்டவர் என்று நம்மை பார்த்து கேட்கின்றார். உண்மையான தியாகம், உண்மையான அன்பு உள்ள இடத்திலே கடவுள் கண்டிப்பாக இருக்கின்றார். நம்முடைய குடும்பத்திலே பார்க்கின்ற பிரச்சனைகள் எல்லாம், இதெல்லாம் தாண்டி ஒரு சாட்சிய வாழ்வை மேற்கொள்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கும் அந்த பேரின்பத்தை வைத்து காத்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவரோடு ஒருக்கமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது அன்பிற்கு சாட்சி பகிர, உம்முடைய சமாதானத்திற்கு சாட்சி பகிர, உம்முடைய வல்லமைக்கு சாட்சி பகிர என்னை பயன்படுத்தும், என் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லாரையும் பயன்படுத்தும் என்று நம்முடைய குடும்பங்களையே முழுமையாக சரணாகதியாக்கி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஒரு சில மணித்துளிகள் அமைதியாக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். ஆண்டவரை போற்றுவோம். வல்லவராகிய ஆண்டவரை நாம் தொழுவோம். ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் என்று பதில் சொல்வோம். ஒவ்வொரு ஜெபத்திற்கு பிறகும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் என்று குடும்பங்களில் இருக்கின்ற அனைவரும் முழந்தால் படியிட்டு ஆண்டவரை பார்த்து கூறுங்கள். நற்கருணை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், உம்மை போற்றுகின்றேன் என்று சொல்லுங்கள். அப்பா பிதாவே உம்மை போற்றுகின்றோம். இயேசு இரட்சகரே உம்மை போற்றுகின்றோம். தூய ஆவியானவரே உம்மை போற்றுகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகின்றோம். இருக்கின்றவராக இருக்கின்றவரே உம்மை போற்றுகின்றோம். போற்றுதலுக்குரிய இறைவனே உம்மை போற்றுகின்றோம். ஆபிரகாமின் இறைவனே உம்மை போற்றுகின்றோம். ஈசாக்கின் இறைவனே உம்மை போற்றுகின்றோம். யாக்கோப்பின் இறைவனே உம்மை போற்றுகின்றோம். இஸ்ரேலின் இறைவனே உம்மை போற்றுகின்றோம். எலியாவின் இறைவனே உம்மை போற்றுகின்றோம். தாவீதின் இறைவனே உம்மை போற்றுகின்றோம். தானியேலின் இறைவனே உம்மை போற்றுகின்றோம். மீட்பராம் இறைவனே உம்மை போற்றுகின்றோம். அனைத்துக்கும் இறைவனே உம்மை போற்றுகின்றோம். ஆற்றலான ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம்.
இரவை ஆழ்வதற்கு நிலாவையும் விண்மீன்களையும் உருவாக்கி இறைவனே உம்மை போற்றுகின்றோம். அன்பான இறைவனே உம்மை போற்றுகின்றோம். ஆசீர்வதிக்கும் இறைவனே உம்மை போற்றுகின்றோம். உண்மையான ஒரே இறைவனே உம்மை போற்றுகின்றோம். நம்பிக்கையின் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். நீதி அருள்கின்ற ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். குடும்பங்களை இணைக்கின்ற ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். மீட்கின்ற ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். படைகளின் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். குணப்படுத்தும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். மகிழ்ச்சியை தரும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். நற்குணங்களை தரும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். அடைக்கல பாறையே உம்மை போற்றுகின்றோம். உடன்படிக்கையின் தந்தையே உம்மை போற்றுகின்றோம். பூவுலகின் நாயகனே உம்மை போற்றுகின்றோம். வெற்றியின் நாயகனே உம்மை போற்றுகின்றோம். மாபெரும் இறைவனே உம்மை போற்றுகின்றோம். அஞ்சாத நெஞ்சனே உம்மை போற்றுகின்றோம். உள்ளங்களில் என்றும் குடிகொள்கின்றவரே உம்மை போற்றுகின்றோம். உனக்காக குண்டுகளை சமப்படுத்துவேன் என்று கூறுகின்றவரே உம்மை போற்றுகின்றோம். உன்னதத்தில் எங்கள் மீது ஆவியை பொழிபவரே உம்மை போற்றுகின்றோம். என் அருள் உனக்கு போதும் என்று கூறுகின்ற ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். மலைகள் நிலை பெயர்ந்தாலும் என் அன்பில் நிலைத்திருக்கும் என்று கூறியவரே உம்மை போற்றுகின்றோம். தேவாதி தேவனே உம்மை போற்றுகின்றோம். உலகை ஆளும் மாவேந்தரே உம்மை போற்றுகின்றோம். கடவுளாகி இறைவனே உம்மை போற்றுகின்றோம். மாண்புமிகு இறைவனே உம்மை போற்றுகின்றோம். பூவுலகின் நாயகனே உம்மை போற்றுகின்றோம். சாலமோனின் அரசனே உம்மை போற்றுகின்றோம். நீதியின் அரசரே உம்மை போற்றுகின்றோம். அமைதியின் அரசரே உம்மை போற்றுகின்றோம். எக்காலத்திற்கும் அரசரே உம்மை போற்றுகின்றோம். விசுவாசிகளின் அரசரே உம்மை போற்றுகின்றோம். மறைசாட்சிகளின் அரசரே உம்மை போற்றுகின்றோம். அன்பின் அரசரே உம்மை போற்றுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம் என அனைவரும் சேர்ந்து உற்சாகமாக பாடல் பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இறைவா உம் திருப்பெயர் மேலானது. இறைவா உம் திருப்புகழ் மேலானது. இறைவா உம் திருப்பெயர் மேலானது. இறைவா உம் திருப்புகழ் மேலானது. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இறைவா உம் ஆட்சிமை மேலானது. இறைவா உம் மகத்துவம் மேலானது. இறைவா உம் ஆட்சிமை மேலானது. இறைவா உம் மகத்துவம் மேலானது. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இறைவா உம் வல்லமை மேலானது. இறைவா உம் வார்த்தைகள் மேலானது. இறைவா உம் வல்லமை மேலானது. இறைவா உம் வார்த்தைகள் மேலானது. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இறைவா உமதன்பே மேலானது. இறைவா உமதருளே மேலானது. இறைவா உமதன்பே மேலானது. இறைவா உமதருளே மேலானது. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம்,
உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீ செய்து வருகின்ற வல்ல செயல்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, வல்ல தேவனே, இன்று மறை சாட்சியத்தின் வித்தாக நாங்கள் மாற வேண்டும் என்று அழைக்கின்றீர். சீடனாக சீடத்தியாக வாழ வேண்டும் என்று அழைக்கின்றீர். நன்றி இயேசுவே. அதற்குரிய சூழல் வருகின்ற பொழுது உண்மையான மறைக்கு சாட்சி பகர, அன்பிற்கு சாட்சி பகர, நன்மைக்கு சாட்சி பகர, அமைதிக்கு சாட்சி பகர, அமைதிக்கு, மகிழ்ச்சிக்கு, சமாதானத்திற்கு சாட்சி பகர வேண்டிய வரங்களை நிறைவாக பொழிந்து எங்களை காத்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் மூலமாக எடுத்துக்காட்டாக வாழ வேண்டிய அருளை தாரும். ஆண்டவரே, வார்த்தையின் வழியாக எடுத்துக்காட்டாக வேண்டிய வரத்தை தாரும். ஆண்டவரே, எங்கள் சொல் செயல் அனைத்திலும் உமக்கு சாட்சி பகர்ந்து உம்முடைய மறைக்கு சாட்சி பகர, உம்முடைய அன்பிற்கு சாட்சி பகர வேண்டிய வரங்களை தந்து எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரையும் முன்பாக சரணாகதியாக இருக்கின்ற அனைத்து மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து உம்முடைய கரங்களின் வழியாக, இந்த கதிரின் வழியாக அனைவரையும் தொட்டு வளப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். மாண்புயரு வருட்சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.